திரைப்படத்தோட இயக்குனர் ராஜவேலோட அம்மா இவங்க வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். ரொம்ப நேரம் அங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பேசுங்க, நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. படத்தை எல்லாரும் பாருங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க. படத்தை எல்லாரும் பாருங்க. எங்க பையனுக்கு ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கான ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல. எல்லாரோட ஆக்டிங்குமே இந்த படத்துல ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படமா தான் இருந்தது த்ரூ அவுட் தி மூவி. அண்ட் எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்தது. காளி அண்ணா ஆக்டிங் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. தர்ஷன், வினோதி மேம், அப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தேன். அந்த குட்டி பையன் கூட அழகா பண்ணியிருந்தான். ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதான் வந்து 2 ரூம்மேட்ஸ் சேர்ந்து ஒரு ஹவுஸ்மேட் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம். ஃபேமிலியோட வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்தது. வீக்கெண்ட் எல்லாருமே நீங்க வந்து ஒரு பேய் படத்துக்கு போலாமா, இல்ல த்ரில்லருக்கு போலாமா, இல்ல காமெடி படத்துக்கு போலாமா, இல்ல ஒரு டைம் லூப் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டான சைஃபை படத்துக்கு போலாமான்னு யோசிப்பீங்க. அது எல்லாமே இந்த ஒரு படத்துல இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடும். அற்புதமா இருக்கு. அண்ட் கடைசியில வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. அதாவது நம்மளை விட்டு போனவங்க கூட நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்ற மாதிரியான கடவுள் வந்து ஒரு இது பண்ணி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு நானே வரும் செத்து போன எங்க பாட்டி கூட பேச போறோம். அது மாதிரி எங்க F1 பிளாட் இருக்கும் அதை தேடி பிடிச்சி நாங்க தங்க போறோம். ஆமா, F1 பிளாட் தேடுறோம். எல்லாமே இந்த படத்துல வந்து நடிச்சிருந்த தர்ஷன் வந்து உண்மையிலேயே வந்து யதார்த்தமா வேற லெவல்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க, அவங்களும் செம்மையா பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் ராஜவேல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப அழகா வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து கரெக்டா இந்த படத்துல வந்து பண்ணியிருக்கிறாரு. சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்த்தா கூட இந்த படம் ஈஸியா புரியும். ரொம்ப ஃபன்னா இருந்தது. அப்புறம் என் நண்பர் வந்து என்னுடைய ரூம்மேட் தீனா எல்லாம் பண்ணியிருக்காப்புல, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காப்புல. தீனாவும் காளி வெங்கடான வந்து சூப்பரா செம்மையான ஒரு சிறப்பான வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. வீக்கெண்டுக்கு ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட்னா நீங்க கண்டிப்பா ஹவுஸ்மேட்ஸ் வரலாம். அதுக்கு வந்து நான் இது மாதிரி நான் கேரண்டி போம். ஓகே, நாங்க தான் கேரண்டி. Thank you so much. ஹாய், கேக்குதா? ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த படத்துக்கு வந்ததுக்கு. ஹவுஸ்மேட்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த படத்தை பற்றி நான் பெருசா வந்து டிஸ்கிரைப் பண்ணவோ இல்லை ஒரு த்ரில்லர் ஜானருக்குள்ள வைக்கவோ நான் நினைக்கல. ஏன்னா ஒரு நல்ல படம் வந்து நம்ம தமிழ் சினிமால வந்து இப்பெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. மெட்ராஸ் மார்டினியா இருக்கட்டும், இல்ல ஹவுஸ்மேட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நல்ல கண்டென்ட் இருக்க படம்லாம் கண்டிப்பா வின் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் வந்து அது திருப்பி அகைன் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். இந்த படத்தை வந்து தியேட்டருக்கு வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு பண்ற ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. காஸ்ட் எல்லாருமே சூப்பர்வா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்த கான்செப்ட் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல படம். கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும். And again, a congratulations for the entire team of Housemates. And Kali Venkat sir, big fan. And Vinodini ma'am rocked it. The குட்டி பையன் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. So happy for the entire cast and also the lead cast. I am so happy actually. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Very emotional film also. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. அவ்வளவுதான். Thank you. ஹவுஸ்மேட்ஸ் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சயின்டிபிக் மூவி. நம்மள வந்து ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஃபேமிலியா வந்து செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இத நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணீங்கன்னா ஃபீல் பண்ணுங்க. சோ வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அனந்த். ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு இப்போதான் வெளில வந்தேன். ரொம்ப மனசார ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷத்துல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் சொல்லலாம். இது ரொம்ப மனசார உண்மையா சொல்ற ஒரு ஃபீட்பேக். நிறைய படத்துக்கு நிறைய ப்ரீமியருக்கு வருவோம், பட் இது ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். எமோஷனலாகவும் சரி, ஃபன்னாகவும் சரி, எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. தர்ஷன் ப்ரோக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ், சக்திவேல் நாக்கு ஒரு கங்க்ராட்ஸ், என்டையர் டீமுக்கே ஒரு கங்க்ராட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். படம் இப்போதான் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப எமோஷனலாகவும் இருக்குது, ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. வெரி ஃபீல் குட் மூவி. டைரக்டர் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில இடத்துல ரொம்ப திகிலாகவும் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மனசை உருகிற மாதிரி ஒரு ரொம்ப எமோஷனல் ஃபீலிங்காக வெளியே போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் மூவி இஸ் வெரி குட் மூவி. அண்ட் தயவு செஞ்சு எல்லாரும் ஃபேமிலியோட குழந்தைங்களோட கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹவுஸ்மேட்ஸ் படம் இப்பதான் பார்த்தேன். செம்ம புதுசான ஒரு கான்செப்டா இருந்தது. கொஞ்சம் படம் வந்து புரியறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் தென் ஒரு ஹாரர்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா செம்மையா இருந்தது. ஒரு புது கான்செப்டா இருந்தது ஆக்சுவலி பாக்குறதுக்கு.
ஸோ வெரி நைஸ் மூவி. எல்லாருமே குடும்பங்கள் கொண்டாடும் படமா இது மாறணும்னு பெரிய வாழ்த்துக்கள் டு டீம் ஹவுஸ்மேட்ஸ். தேங்க்யூ. இப்போ இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ப்ரீமியர்ல இருந்து வெளியில வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அருமையான ஒரு படம். கான்செப்டே ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட். ரொம்ப ஹிலேரியஸா டைரக்டர் ராஜ்வேல் பண்ணியிருக்காரு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அவங்க ரொம்ப நல்லா இருக்க எல்லாருமே நடித்த அனைவரும், தர்ஷன், அந்த ஹீரோயின் சொல்லவே வேண்டாம், காளி வெங்கட், வினோதினி எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதை டெஃபினட்டாக நீங்களாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இது அதான் ரொம்ப பயங்கர சிரிச்சுக்கிட்டே இருக்கும் படம், முழுக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக் ஃபார் த டீம் அண்ட் டெஃபினட்டாக இது ஒரு பெரிய சக்ஸஸ் வரும். இந்த மாதிரி படங்களை நம்மலாம் வரவேற்கணும். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல ப்ளஸ் நீங்கள் தான் சேர்க்கணும். இது அருமையான படம், யாரும் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்க. நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம். ஃபன்னாகவும் இருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு போர்ஷன்ல இமோஷனலியும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபில்ம். August 1st எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டர்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துட்டோம். எனக்கு வந்து இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க, ஃபேமிலியாக போயிட்டு படம் பாருங்க. கண்டிப்பாக மஸ்ட் தியேட்டர் வாட்ச் தான். ஏன்னா படம் த்ரூ அவுட்டாகவே சிரிச்சிட்டு இருந்தோம். அதுலேயும் செகண்ட் ஹாஃப்ல இருக்க வர காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் ஆகுது. தியேட்டர் எல்லாருமே கிளாப் பண்ணி தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹவுஸ்மேட்ஸ் நிஜமாலுமே நல்லா இருக்கு. நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன்னாக, அதே நேரத்தில் காளி வெங்கட் கிளைமேக்ஸ் அழகு ஸ்டாப்ல உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல படம். ரொம்ப நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் இவ்வளோ கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தை. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். குழந்தைங்களோட வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். வணக்கம். ஹாய், இப்போதான் ஹவுஸ்மேட்ஸ் படம் வந்துட்டு ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது படம். பயங்கர த்ரில்லிங்காக, என்டர்டெய்னிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. அண்ட் எல்லா ஆக்டர்ஸுமே, தர்ஷன் என்னோட நல்ல ஃப்ரெண்ட், எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் ஸ்ரீ கணேஷ் பேசுகிறேன். ஹவுஸ்மேட்ஸ் படம் இப்போதான் பார்த்தேன். ரொம்ப ஜாலியான, ரொம்ப எல்லாமே இருக்கு இந்த படத்துல. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படமா இருந்துச்சு. நிறைய சிரிக்க வச்சு எண்ட்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷனோட முடிஞ்சுச்சு. இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமா இருக்கும். ஒரு ஃபேண்டசி, ஹாரர் எல்லாமே இருக்கு. கிட்ஸ்ல ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்குற ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த படத்தை எடுத்த மொத்த டீமுக்கும் என்னோட ஹார்ட்டி விஷஸ். இதோட டிரெக்டர் ராஜவேல் அவருக்கு, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் சக்தி பிரதருக்கு, இதோட ப்ரொடியூசர்ஸ்க்கு, இதை இவ்வளோ பெருசாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் பெரிய விஷஸ். இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும், பயங்கரமாக கனெக்ட் ஆகும். நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட அடுத்த குவாலிட்டியான படம் ஹவுஸ்மேட்ஸ். தர்ஷன் போரோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமு. டைரக்டர் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில. காளி அண்ணன் ஆஸ் யூஷுவல் பிச்சு உதறிட்டாரு. படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் வந்து ஒரு ரொம்ப புது என்டர்டெயின்மெண்ட் ஜோனில் இந்த படம் இருக்குது. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். அண்ட் எஸ்கேபியோட அடுத்த பிளாக் பஸ்டர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ஹவுஸ்மேட் படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயோட ஐடியா, ஷோர் ஷாட் வந்து தியேட்டரில் வந்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற படமாக இருக்குது. காளியனை சொல்லவே தேவையில்ல, அப்படியே ஒவ்வொரு ஃப்ரேமையும் சாப்பிட்றாரு. படம் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ. ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கான, ரொம்ப ஜாலியான, கொஞ்சம் எமோஷனலான ஒரு நல்ல என்டர்டெய்னர் இது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். எஸ்பெஷலி காளி வெங்கடனோட ஆக்டிங் அண்டு தீனாவோட ஆக்டிங், தர்ஷன் பிரதரோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் வந்து ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எமோஷனையும் நிறைய சந்தோஷத்தையும் கொடுத்து இந்த படம் உங்களை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பும். ஒரு நல்ல படம். எல்லாரும் வந்து எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹவுஸ்மேட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில். ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா பிக் பாஸ்லயும் வந்து ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைனா இருந்துச்சு. எதிர்பார்க்கல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹாரர் அந்த மாதிரி நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வந்து ஓவரால் வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப இயல்பா அழகா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இந்த டீமுக்கு வந்து என்னோட ஹார்ட்டி விஷஸ். இது ஹாய், என் பேர் ரிஷிகாந்த். ஸோ ஹவுஸ்மேட்ஸ் பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரேன். சீரியஸாக நான் அந்த போஸ்டர்ஸு அப்புறம் இந்த ட்ரெய்லரு இந்த டீசர் கட்லாம் பார்த்துட்டு நம்ம என் மைண்டில் ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அதேமாரி ஒரு படம் 10 நிமிஷம் வரைக்குமே ஓகே இது இப்படி தான் போகுது இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இருந்துச்சு. பட் ஆனால் டோட்டலாக அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா டோட்டலாக எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக அண்ட் ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு அதில். அது ரொம்ப எனக்கு கிரிப்பிங்காக இருந்துச்சு. ரொம்பவே எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பெர்ஃபார்மன்ஸஸாக வந்து இப்போ காளி அண்ணன் ஆஸ் யூஸ்வல் வந்து பிரிச்சு எடுத்துட்டாரு. அப்புறம் அப்துல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு தான் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறது இல்லை பயங்கரமாக ஆஸ் யூஸ்வல். அண்ட் இது நான் வந்து டைரக்டர் ராஜ்வேலுக்கும் அண்ட் ஹீரோ தர்ஷன் இந்த 2 பேருக்குமே வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பயங்கரமான ஒர்க். நல்ல இந்த டீமாவே ஹோல் டீமாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சீரியஸாக இதை வந்து தியேட்டரில் ஃபேமிலியோட போய் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான வாட்ச் தான். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி நைஸ் ஒர்க். தேங்க்யூ. ஹவுஸ்மேட்ஸ் படம் இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வரேன் அதோட ப்ரீமியர்லேருந்து. இப்படி ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அதே நேரத்தில் இவ்வளோ நகைச்சுவையை ஊட்டக்கூடிய இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் அளிக்கக்கூடிய ஒரு தமிழ் படத்தை இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அதை எடுத்து பண்ணாங்க அப்படின்னாலே தெரியும் அது வந்து கண்டிப்பாக ஒரு மைல்கல் படமாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் இது கண்டிப்பாக ஒரு மைல்கல் அப்படின்னு நான் நம்புகிறேன். படம் பெரிய கலெக்ஷன் அடைய போகுது. கண்டிப்பாக தவறாமல் இந்த வீக்கெண்டு எல்லாரும் குடும்பத்தோட ஹாப்பியாக போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஷுவர் ஷாட் பிளாக் பஸ்டர். தேங்க்யூ. நான் லவ் மேரேஜோட டைரக்டர் சண்முகப்பிரியன் பேசுகிறேன். படம் பார்த்தேன், எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. எமோஷன் செம்மையாக ஒர்க்காக இருக்குது, காமெடி செம்மையாக ஒர்க்காக இருக்குது, ரொம்ப இன்டெலெக்சுவலாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஃபன்ஃபில் ஃபில்மாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் தான் இந்த படம் பார்க்கணும். டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ செம படம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஹாரர் நினச்சேன், அப்புறம் போக போக ஹாரர் காமெடின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. அண்ட் இட் will keep you hooked throughout the movie. It was very very nice and good family entertaining. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம தர்ஷனுடைய படம் ஹவுஸ்மேட்ஸ் பார்த்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓப்பனிங் 2 வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறக்காம எல்லாரும் ஆகஸ்ட் 1 ஹவுஸ்மேட்ஸ் படம் தேட்டரில் வந்து பாருங்க. தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரொடியூசர் மகேஷ். படம் பார்த்தேன், எக்ஸலண்டாக இருந்துச்சுங்க படம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். அது ரொம்ப எமோஷனலாக ரொம்ப காமெடியாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷன் கிளைமேக்ஸ் பார்ட் எல்லாம் வந்து ரொம்ப 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 எக்ஸலண்டாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு படம். டெஃபினட்டாக எல்லாரும் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி இந்த படம் வந்து உங்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு படம். ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஹாய், நான் உங்கள் சிவாங்கி பேசுகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஹவுஸ்மேட்ஸோட ப்ரீமியருக்கு வந்தேன். தர்ஷன் அண்ணாவோட படம். ஸோ படம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி ரொம்ப யூனிக்காக இருந்தது கான்செப்ட். பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க. தேங்க்யூ. இது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இயக்குனர் ராஜவேலோட இயக்கத்துல ஹவுஸ்மேட்ஸ்ன்ற படம். இந்த படம் ப்ரீமியர் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். எப்படின்னா இது ஒரு பேய் படமோ இல்லை வேற எந்த படம் அப்படின்றத நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்று மைண்ட்ல வச்சுட்டு வருவீங்க. எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா கிறிஸ்டபர் நாலனோட இன்டர்ஸ்டெல்லார் வந்து ஒரு சிம்பிள் வெர்ஷன்ல நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமாவா இருந்தா, ஐ மீன் ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி இருந்தது. முக்கியமா அந்த படத்துல எனக்கு காளி வெங்கடனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்துக்கு படம் வந்து அவருக்கு நல்ல நல்ல ரோல்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து அவர் ஒரு நல்ல படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தர்ஷனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நண்பர் தர்ஷனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டீம்ல இருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன பையன் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒர்த் வாட்ச். எல்லாம் நீங்க ஃபேமிலியோட போய் பாக்குறதுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப நல்லா இருக்கு படம். நீங்க எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் நிகிலா சங்கர். இப்போதான் ஹவுஸ்மேட்ஸ் மூவி பார்த்துட்டு வெளியில வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது படம். இன்ஃபேக்ட் இவர் வந்து நம்ம தமிழ் கிறிஸ்டோபர் நாலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் ரொம்ப சூப்பராக எடுப்பாங்க. இவருமே தமிழில் அதை ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரியுற அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காரு. ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இதில் ஒரு குட்டி பையன் கேரக்டர் கூட ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு. மற்ற எல்லா கேரக்டர்ஸ் வினோதினி மேம், காளி வெங்கட் சார், ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே ஃப்ரேம்லேயே டபுள் ஆக்ஷன் மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணது, டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரி எக்ஸ்பிளைன் பண்ணது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்க்ளூடிங் மியூசிக் அண்ட் எடிட்டிங். ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாருங்க. கடைசியில் ரொம்ப ரொம்ப இமோஷனலாக இருந்தது. மியூசிக்கு எல்லாமே பிளேட் அ வெரி குட் பார்ட். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க. தேங்க்யூ. திரைப்படத்தோட இயக்குனர் ராஜவேலோட அம்மா இவங்க வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். ரொம்ப நேரம் அங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பேசுங்க, நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. படம் எல்லாம் பாருங்க. படத்தை எல்லாரும் பாருங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க. படத்தை எல்லாரும் பாருங்க. எங்க பையனுக்கு ஆதரவு கொடுங்க. படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. என் பிரதருக்கு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. எங்க பையனுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. அவ்வளவுதான் கேட்கறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹவுஸ்மேட்ஸோட ரிவ்யூ பார்த்துட்டு இங்கே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பார்த்துருக்கிற அத்தனை பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஹாரர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நினைச்சு வந்தவங்களுக்கு அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. ஹாரர் இருக்கு, இமோஷன் இருக்கு, அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு ஃபன் ரைட் இருக்கு. எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜ் அந்த படம் இருக்கும். படத்தினோட டைரக்டர் ராஜவேல் ப்ரோ அவர்களுக்கு முதல் படத்திலே இப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன்ல இருந்து மீண்டும் ஒரு முறை ஒரு சிறந்த படம். தர்ஷன் டார்லிங்க்கும் என்டையர் டீமுக்கும் வினோதினி அக்கா, காளி வெங்கடனா எல்லாரும் அப்படி கலக்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோ எக்ஸைட்டடாக தான் நாங்களாம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். ஸோ பார்த்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் நம்புறோம். என்டையர் டீமுக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.